ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நிறைய வீடியோஸில். அது இப்போ நான் ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குது, செடிகளுக்கு எவ்வளவு கொடுக்குறேன், கொடுத்ததுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நான் வீட்டில் சேர்ற அந்த காய்கறி தோல், பழத்தோல், அப்புறம் இலை தலை, முட்டை ஓடு, இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு, அந்த வாழைப்பூவோட தோல், வாழைப்பழத்தோட தோல், இந்த மாதிரி மக்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்து டெய்லி சேர அதில் கொண்டு அப்படியே பரவலாக போட்டு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண் மேலே போட்டு விடுவேன், லைட்டாக தூவி விடுவேன். இந்த மாதிரி செஞ்சுட்டே வாரம் ஒரு தடவை நல்லா கிளறி விடுவேன். அப்புறம் அந்த புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அப்பப்போ தெளித்து விடுவேன். ஒரு வாரத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம்ல, அப்போ அதை தெளித்து விடுவேன் இதுக்கும். அப்புறம் அந்த மரக்குச்சி வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா கிளறி விட்டுருவேன். வாரம் ஒரு தடவை கிளறி விட்டுருவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா மக்கி இந்த மாதிரி உரமாயிடும். சூப்பரான உரங்க, செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இன்னும் நம்ம உயிர் உரங்கள்லாம் போடுறோம்ல, அதில் இருக்கிற எல்லா சத்து, மண்புழு உரத்தில் இருக்கிற சத்து எல்லாமே இதில் கிடைக்கும். செடிகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், நிறைய காய்களும் கொடுக்கும். இப்போ இந்த மக்குன இந்த கம்போஸ்ட்டை நாங்கள் மண்வெட்டியில் வெளியே எடுத்து வச்சு அதை நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன மக்கு வச்சுக்கிட்டு, ஒரு செடிக்கு இந்த வாட்டர் கேனில் வச்சுருக்குறோம்ல அந்த மாதிரி செடிக்கு ஒரு அரை மக்கு மேலேயே அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்டுருவேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த குச்சி வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுருவேன் மண்ணை. இந்த மாதிரி தான் நான் கம்போஸ்ட் உரம் செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. நம்ம காய்கறி தோல், இந்த மாதிரி மக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம எங்கேயும் வெளியே தூக்கி போடாமல், வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி தாங்க நான் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன். அப்புறம் இந்த சைடில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, பார்த்துருப்பீங்க, கேனில் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன்ல. இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 4 வச்சுருக்கேன். அதில் அது எல்லாமே நிரம்பினதுக்கப்புறமா எக்ஸஸாக திரும்ப சேர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, அது மக்கறதுக்குள்ளே எனக்கு திரும்ப வெஜிடபிள் வேஸ்ட்டு சேர்ந்துடும். அதை இந்த இதில் தான், இந்த கேனில் தான் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மண் தூவிட்டு வருவேன். எந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு மக்கி உரமானதுக்கப்புறம் அது காலி பண்ணுறோனோ அதில் இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். திரும்பவும் அதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி தாங்க நான் செஞ்சுட்டு வருவேன். சின்ன கேன், வாட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா, இதுக்காகவே ஒரு 20 கேன் போல் வச்சுருக்கேன். அப்புறம் 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வச்சுருக்கிறேன் இந்த கம்போஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காகவே. இது கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காலிஃப்ளவரும் நல்லா பெரிய பெரிய பூவாக விளைஞ்சுது. கொத்தமல்லி கீரை, குடமிளகாய் எல்லாமே சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. காயோட சைஸும் கொஞ்சம் பெருசாக வரும். கத்திரி செடி, அவரை செடி எல்லாமே சூப்பராக நல்லா காய்க்குது. மிளகாய் செடியிலையும் பாருங்கள் நிறைய மிளகாய் இருக்குது. வீட்டு தேவைக்கு பறித்தது போக மீதி பழுத்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா தம்மட்டை அவரை செடி, வேறு கேனில் முளைக்க போட்டிருந்தேன், அதை மாற்றி வச்சுருக்கேன். செடி நல்லா இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அவரைக்காயில் பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்குன்ட்டு, நிறைய காய் கொடுத்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 4மே இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காகவே இப்போ வாங்கியிருக்கேன். செகண்ட் ஹேண்டில் தான், நம்ம பழைய இரும்பு கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 170 ரூபாய், 200 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னே இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் நான் இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செடிகள்லாம் நம்ம காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா செடியை வேரோட பிடுங்கி போடுவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் காய்க்காது அப்படிங்கிற பட்சத்தில், காஞ்சி போன பட்சத்தில் நம்ம பிடுங்கி போடுவோம்ல, அதை பெரிய கற்றை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த கம்போஸ்ட் பின்லேயே சேர்த்துட்டு மேலே மண் தூவி வச்சோம் அப்படின்னா அதுவும் சூப்பராக மக்கி எருவாயிடும். ரொம்ப பெருசாக போடக்கூடாதுங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக மக்கி எருவாயிடும். அப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி மரம் வெட்டணும், பெரிய மரம், ரொம்ப உயரமாக ஒரு 15 அடி உயரம் போல் வளர்ந்துருச்சு. அது காய் ரொம்ப நிறைய கொடுத்துச்சு. காயோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் நறுக்கி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணணும். அதோட இலையே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நிறைய வந்துருச்சு. காலிஃப்ளவர் நல்லா பெரிய பெரிய சைஸில் விளையுதுங்க இந்த உரம் கொடுத்த பிறகு. இன்னொரு காலிஃப்ளவரும் பாருங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா வெட்டி வேறு, இதுவும் நல்லா செழிப்பாக இருக்குது. வெண்டைக்காய் செடியெலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 5 அடி உயரம் வளர்ந்துருக்கு. காய்களும் நிறைய கொடுத்துச்சு. இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கல, வெண்டைக்காய் கிட்டத்தட்ட காய்ச்சி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் தளைஞ்சு நிறைய காய்கள் கொடுத்துச்சு.
காயோட நீளமும் பாருங்கள், இது கடைசி காய் அப்படின்னா கூட எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டிமீட்டர் போல் இருந்தது ஒரு காயோட நீளம். அப்புறம் ஒரு செவ்வாழை மரம் காய் அறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மரத்தில் இருக்கிற தண்டையும் எடுத்துட்டு கொஞ்சம் சமையலுக்கு அதையும் மக்கறதுக்கு போட்டோம். அது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்துருச்சு. அப்புறம் முருங்கை மரம் வெட்டும்போது அதில் இருந்ததும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த மாதிரி தாங்க நிறைய உரத்துக்கு ரெடி ஆகிடும். முட்டை ஓடெல்லாம் நம்ம கம்போஸ்ட் பின்னில் போடும்போது அதை அப்படியே கொட்டாங்குச்சி வச்சு அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி விட்டுட்டு போட்டோம்னா சீக்கிரம் மக்கிக்கும். உடைக்காமல் முழுசாக போட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், மக்காத இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் இந்த வாழைப்பூ தோல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி போடணும். எந்த ஒரு பொருள் நம்ம மக்கறதுக்கு பின்னில் சேர்த்தோம் அப்படின்னாலும் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டணும் முடிஞ்ச வரைக்கும். காஞ்ச இலை தலை, அப்புறம் செடிகள் கட் பண்ணுறது, வீட்டில் நம்ம இந்த மக்காச்சோளம் வாங்கினோன்னா சோளம் வாங்குகிறோம்ல அதோட தோல், சக்கரவள்ளி கிழங்கு தோல் எதுவாக இருந்தாலும் சேர்க்கலாம். இந்த அவரை செடியெல்லாம் பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக தெரியுது இல்லைங்க, அதெல்லாம் பூக்கள் தான். எவ்வளோ பூக்கள் விட்டுருக்கு. கொஞ்சம் பூவெல்லாம் கீழேயும் கொட்டும். அந்த மாதிரி கொட்டும்போது தேமோர் கரைசல் கொடுத்தோன்னா கண்ட்ரோல் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதா சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.